கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யூதாவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நமக்கு வேதம் போதிக்கிறது, நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் என்று சொல்லி வரும் பொழுது நாம் நம்மை உலகத்தோடு கூட விட்டுவிடாதபடிக்கு நம் ஆண்டவருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு உறுதியோடு கூட நின்று கொண்டு நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை மிகவும் கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர்களை நாம் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அநேக காரியங்களை சொல்லும் பொழுது, எபேசு சபைக்கு சொல்லும் பொழுதும் அவர் சொல்லுகிறார், எல்லா வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை. இரண்டாவதாக, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்க வேண்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே பதில் உண்டு. கர்த்தர் பதில் கொடுப்பார். But you beloved, building yourselves up on your most holy faith, praying in the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நாம் பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். நாம் பயப்படுகிற ஒரு ஆவியை, அடிமைத்தனத்தின் ஆவியை நம்மை விட்டு எடுத்து போட்டு அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்பீர்களானால், ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, நமக்காக ஜெபிக்க, நமக்காக கண்ணீர் விட, பெருமூச்சு விட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிப்போம். கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் இனி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, பாடுகள், போராட்டங்களின் நிமித்தமாய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்களானால், எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிறேன் ஆண்டவர். இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.